ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்மா தமிழ். நான் உங்கள் ஆர்கே. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்டோபிக் ப்ரெக்னென்சி அப்படின்னா என்ன, அது எதனால் வருது, அது வரதுனால நமக்கு என்னென்ன ப்ராப்ளம், அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, ப்ரெக்னென்சி எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ஒரு எக்கு எப்போ ஃபெர்டிலைசேஷன் ஆகுதோ அப்போ தான் ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆகும். இது ஜென்ரலாக எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூட்ரஸில் நடக்கும். இன்கேஸ் எக்கோட டெவலப்மெண்ட் யூட்ரஸ் இல்லாமல் வேறு ஏதாவது, யூட்ரஸுங்கிறது கர்ப்பப்பை, அங்கே இல்லாமல் வேறு எந்த ரீஜன்லையாவது அந்த எக்கு க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதுதான் நம்ம எக்டோபிக் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாக இது எந்த இடத்துல மோஸ்ட் காமனாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் இது நடக்கும். அதாவது ஃபெலோப்பியன் டியூப்னா எங்கன்னா, அது ஓவரிலேருந்து எக்கு யூட்ரஸை ரீச் பண்ணுற அந்தக்காக உள்ள பாத்வே தான் அந்த ஃபெலோப்பியன் டியூப். ஸோ அந்த டியூப்லேயே சம்டைம்ஸ் எக்கு ஃபெர்டிலைஸ் ஆகி க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி நடக்கிற அந்த பர்டிகுலர் டைப்புக்கு என்ன நேம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டியூபல் ப்ரெக்னென்சி அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபெலோப்பியன் டியூப் இல்லாமல் வேறு எங்கெங்கெல்லாம் இந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரிஸில் வரலாம், அப்டமினல் கேவிட்டியில் வரலாம், அப்படின்னா லோயர் பார்ட் ஆஃப் த யூட்ரஸ், அதாவது செர்விக்ஸ் ரீஜனில் வரலாம். இந்த ஏரியாலெலாம் வந்துச்சு அப்படின்னா அதை எக்டோபிக் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதுனாலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இல்லை ஸ்கேரிங்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அப்போ அந்த எக்குனால் அந்த ஃபெலோப்பியன் டியூப்பை கிராஸ் பண்ணி வர முடியாது. ஸோ அங்கேயே ஃபெர்டிலைஸ் ஆகிரும். அந்த மாதிரி இன்ஃப்ளமேஷனும் ஸ்கேரிங் எதுனால வரலாம், வேறு ஏதாவது மெடிக்கல் ரீசன்ஸ்னால வரலாம், இல்லை சர்ஜரி, இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி ரீசன்ஸ்னால கூட அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் இல்லை ஸ்கேரிங்கும் வரலாம். அப்புறம் ஹார்மோனல் ஃபேக்டர்னால ஏற்படலாம். இது இல்லாமல் ஜெனட்டிக் அப்நார்மலிட்டிஸ், ஏற்கனவே ஃபேமிலியில் இருந்துச்சோ இல்லை ஜீனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் வரலாம். அடுத்து பேர்த்லேயே வரக்கூடிய டிஃபெக்ட்ஸ்னால, அப்புறம் வேறு ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்னால் ஃபெலோப்பியன் டியூப் அந்த திக்னஸ் நேரோவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ரீசன்ஸ்னால கூட இந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சிஸ் வரலாம். அடுத்து சிம்டம்ஸ். இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயின் பயங்கரமாக இருக்கும். எங்கள் அப்டமன் ரீஜனில், பெல்விக் ரீஜன், அப்புறம் ஷோல்டர்ஸ், நெக், இந்த இடத்துலலாம் பெயின் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் ஏதாவது ஒரு சைடு ஆஃப் ஒரு வயிற்றில் ஒரு சைடு மட்டும் பெயின் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்புறம் வெஜைனலில் ப்ளீடிங் இருக்கும். அப்புறம் மயக்கம் வரலாம். அப்புறம் ரெக்டல் ரீஜனில் ப்ரெஷர் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம். இதெல்லாம் இந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சியோட சிம்டம்ஸ். அடுத்து டயக்னோசிஸ். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரின் டெஸ்ட்டில் இல்லை பிளட் டெஸ்ட்டில், அப்புறம் அல்ட்ரா சவுண்ட் எக்ஸாம், அதாவது சிடி ஸ்கேன், அதுலலாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 மாதத்துக்குள்ளே நம்மளால் எக்டோபிக் ப்ரெக்னென்சி டயக்னோசிஸ் பண்ண முடியும், அதாவது 8 வீக்ஸ். அடுத்து ட்ரீட்மெண்ட். இது எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்டோபிக் ப்ரெக்னென்சி நிறைய மெத்தடில் ட்ரீட் பண்ணுவாங்க. சில ஃபிசிஷியன் மெத்தோட்ரெக்சேட் அப்படின்ற ட்ரக்கை யூஸ் பண்ணி அதோட க்ரோத்தை கம்மி பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா சிவியர் கேசஸ் அப்படின்னா சர்ஜரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சர்ஜரி எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபெலோப்பியன் டியூப் ரப்சர் ஆகுது, அதாவது டேமேஜ் ஆகிருக்க கண்டிஷன், இல்லை டேமேஜ் ஆக போகுது, சம்டைம்ஸ் பெஸ்ட் ஆகும், அந்த மாதிரி ஆக போகுதுன்ற கண்டிஷனில் சர்ஜரி தான் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. என்ன மெத்தட்லன்னா லேப்ரோஸ்கோபிக் மெத்தடில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் உள்ள எக்கை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைனா ரொம்ப டேமேஜ் ஆகிருந்துச்சு ஃபெலோப்பியன் டியூப்னா அந்த ஃபெலோப்பியன் டியூபையை கூட ரிமூவ் பண்ணுவாங்க. அடுத்து சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம செல்ஃப் கேர் என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் நிறையா வாட்டர் கன்சியூம் பண்ணணும், ஏன்னா கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக. அப்புறம் பெல்விக் ரீஜனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அதாவது டேப்போசோம் யூஸ் பண்ணுறது, அதாவது இது ஒன் டைப் ஆஃப் சானிட்டரி பேட்ஸ் மாதிரி இருக்கும். அப்புறம் டாச்சிங்னா அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணுறது. அப்புறம் செக்ஷுவல் இன்டர்கோர்சஸ். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கணும், அந்த இடம் ஹீல் ஆகிற வரைக்கும். அப்புறம் யார் யாருக்கெல்லாம் எக்டோபிக் ப்ரெக்னென்சி வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 35 இயர்ஸ்க்கு அதிகமாக இருக்க ஃபீமேல்ஸு ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறம் பெல்விக் ரீஜனில் சர்ஜரிஸ், அப்புறம் இது அப்டமல் சர்ஜரிஸ், அப்புறம் மல்டிபிள் டைம்ஸ் அபார்ஷன் ஆனவங்க, அப்புறம் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் உள்ள பேஷண்ட்ஸ், அப்புறம் எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூட்ரஸில் இருக்க மாதிரியே டிஷ்யூஸ் ஃபெலோப்பியன் டியூப் இல்லை மற்ற ஏரியாஸ்லேயும் அந்த டிஷ்யூஸ்
யூட்ரஸ் தவிர மற்ற இடத்துலையும் க்ரோ ஆகிருக்கும். ஸோ அந்த டிஷ்யூஸ் தான் வந்து ப்ரெக்னென்சி வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அது யூட்ரஸ்லாம் மற்ற இடத்துலையும் க்ரோ இருந்துச்சுன்னா எந்த இன்கேஸ் ஃபெலோப்பியன் டியூப்ல அதே மாதிரி டிஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து எக் அங்கே பைண்ட் ஆகி டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன். அப்புறம் வந்து ஐயூடி யூஸ் பண்ணியிருக்கவங்க, அப்புறம் ஃபெர்டிலிட்டிக்காக வந்து ட்ரக்ஸ் எடுத்துக்கிறவங்க, அப்புறம் ஸ்மோக் பண்ணுறவங்க, ஏற்கனவே ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி வந்து எக்டோபிக் ப்ரெக்னென்சி உள்ளவங்க, அப்புறம் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் உள்ளவங்க சச்சஸ் கொனீரியா அந்த மாதிரி டிசீஸ் உள்ள பேஷண்ட்ஸ், அப்புறம் ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து அப்நார்மலிட்டிஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா நமக்கு எக்டோபிக் ப்ரெக்னென்சி வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து இதை வந்து நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா நம்மளால் வந்து கன்ஃபார்மாக ப்ரிவெண்ட்லாம் பண்ணலாம், மேபி ரெடியூஸ் பண்ணலாம். என்னென்னா இன்கேஸ் நம்ம ஸ்மோக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்மோக்கிங்கை வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து குவிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து பெல்விக் ரீஜனை வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் வந்து பார்த்துக்கணும். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வராமல் அவாய்ட் பண்ணணும். அப்புறம் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸஸோட கவுண்ட் வந்து கம்மி பண்ணுறது மூலிமா அந்த இடம் வந்து டேமேஜ் ஆகிறது வந்து நம்மளால் வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபார்மா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணும்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.